விராலிமலை முருகன் கோயில பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்த சேர்ந்தது. புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்லயும், திருச்சி மாவட்டத்திலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்லயும் அமைஞ்சுள்ளது. சண்முகநாதர் வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. இங்க உள்ள முருகன் ரொம்ப அழகா சூப்பரா இருப்பாரு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இது சோழர்கள் காலத்துல புதுப்பிச்சு கட்டியிருக்கிறாங்க. நெறைய வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு குன்று கோயில். இங்க நெறைய குகைகள் இருக்கு. சித்தர்கள் வந்து நெறைய பேர் இங்க வந்து தவம் செஞ்சு வரம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற வரலாறும் சொல்றாங்க. சித்தர்கள் வாழ்ந்த ஊராகவும் இது கருதப்படுது. இந்த கோயில்ல வந்து மயில்கள் ரொம்ப அதிகம். மயில்களோட சரணாலயமாவும் பார்க்கப்படுது. அருணகிரிநாதரால திருப்புகழ் பாடப்பெற்ற ஸ்தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. அருணகிரிநாதர் வயலூர்ல இருந்தப்போ, முருகன் அசரீரி ரூபத்துல வந்து, "நீ விராலிமலைக்கு வா, உனக்கு அஷ்டமா சித்திய நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னாரு. அருணகிரிநாதர் வயலூர்லேருந்து வந்தப்போ, அவருக்கு வழி தெரியாம தடுமாறுனாரு. வயலூர்லேருந்து விராலிமலைக்கு வழிகாட்டி வேடன் ரூபத்தில கூட்டிட்டு வந்தது இந்த முருகன் தாங்க. இந்த முருகன் வள்ளி தெய்வானையோட அவருக்கு காட்சி தந்து, அஷ்டமா சித்தியையும் இங்க தான் குடுத்துருக்காரு. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க போய் பிள்ளைங்களுக்கு வேண்டிக்கிட்டா, நல்ல படிப்பறிவு இவங்களுக்கு வரும் அப்படின்னு மக்கள் ரொம்ப நம்புறாங்க. முருகன வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப தெய்வாம்சமா அழகா இருக்கும். அங்க போய் பாருங்க. முருகனோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்.